மிஞ்சி போனா ஒரு 6000 ரூபாய் தான் செலவாக போகுது. குறைந்த முதலீடு 6000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 60,000 ரூபாய் எப்படி கொண்டு வரலாம், எப்படி லாபத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம தெளிவா விவாதிக்க போறோம். களை வளர்ந்தாலும் செடிக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால களையே வளர்ந்துட்டு கிடக்கட்டும், அதனால ஒண்ணும் கிடையாது. ஏன்னா களை வந்து சோளத்துக்குள்ள அதிகமான களைகள் என்னது வளரும்னா புல்களை தான் வளரும். நீங்க புல்களைக்கு நீங்க மருந்து அடிச்சீங்கன்னா செடியும் பாதிக்கும். ஒரு ஏக்கருக்கு நிச்சயமா ஒரு 7 குவிண்டால்ல இருந்து 20 குவிண்டால் வரை ஈஸியா எடுத்துடலாம். என்னடா 7 குவிண்டால் எடுத்து நம்மளுக்கு லாபம் வந்துருமான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா லாபம் வருங்க. நீங்க 5000 ரூபாய் செலவு பண்ண இடத்துல 7 குவிண்டால் எடுத்தாலும் எப்படியும் ஒரு குவிண்டால் 6000 ரூபாய்க்கு போகும். 42,000 ரூபாய் ஈஸியா கிடைக்கும். இது போதாதா? புழு பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா கிளியும் புறாவும் அதிகமான அந்த விதை போட்டப்ப வந்து அந்த விதையை திங்கிறதுக்கு வரும். கிளி, புறா, மயில் இது போன்ற பறவைகள். அப்போ வரும்போது மட்டும் நீங்க வந்து அதை வந்து பத்துறதுக்கு நீங்க அங்க போய் இருக்கணும். வேற விவசாயம் மாதிரி நீங்க 25,000 ரூபாய் செலவு பண்ணி 27,000 ரூபாய் லாபம் எடுக்கிறதுக்கும் இதை நீங்க 6,000 ரூபாய் செலவு பண்ணி 50,000 ரூபாய் லாபம் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது ஜனவரியில இருந்து பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாசத்துக்கு நீங்க அப்போ பயிரிட்டு போங்க. சரிங்களா? தண்ணி இருக்குங்க. குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் பெறுவது, அதிக லாபம் பெறுவது எப்படின்னு இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது இப்ப வேற விவசாயத்தை மாதிரி அந்த மருந்து அடிக்க வேண்டாம், இந்த உரம் போட வேண்டாம், அந்த உரம் போட வேண்டாம், அந்த ஆட்களுக்கு செலவு, அதாவது ஆட்களை வச்சு களை வெட்ட வேண்டாம், ஆட்களை வச்சு உரம் போட வேண்டாம், ஆட்களை வச்சு லாஸ்டா எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. அதாவது குறைஞ்ச முதலீடு அப்படின்னா எவ்வளவுனா மிஞ்சி போனா ஒரு 6000 ரூபாய் தான் செலவாக போகுது. குறைந்த முதலீடு 6000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 60,000 ரூபாய் எப்படி கொண்டு வரலாம், எப்படி லாபத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம தெளிவா விவாதிக்க போறோம். என்னடா இவன் 6000 ரூபாய் தானே சொல்றான், 6000 ரூபாயில எப்படி விவசாயம் பண்ண முடியும், ஒரு ஏக்கருக்கு 6000 ரூபாய் தான் செலவாகுது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. அதாவது நீங்க ஒரு விதை அப்படிங்கிறது வாங்க போறீங்க. அதாவது சோளம் அப்படிங்கிறது வெள்ளைச்சோளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெள்ளைச்சோளம் வந்து ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ விதை வந்து போடணும். 10 கிலோ விதை போடும்போது 600 ரூபாய் அதுக்கு ஆகுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ ஒரு சட்டி கலப்பு அடிக்கிறீங்க, இல்லைன்னா டில்லர் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் வெட்டுதீங்க, எல்லா செலவும் வச்சுக்கோங்களேன். அதுக்கு செலவுனா டில்லர் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறமா டில்லர் அடிச்சுட்டு இருக்கும்போது நீங்க விதைச்சு விட்டுருவீங்க, அதுக்கப்புறமா ஒரு டில்லர் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறமா பாரு போட போறீங்க, அதுக்கப்புறமா விதைச்சிருவீங்க, அது மண்ணை மூடிடும். அதுக்கப்புறமா உரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அடியில வந்து டிஏபி அல்லது காம்ப்ளெக்ஸ் உரத்தை போட போறீங்க. அப்படி அந்த உர செலவு, எனக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் வாங்கின செலவு, அதுக்கப்புறமா சோளம் வாங்கின செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 4 ரூபா வந்துடும். 4 ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டு விட்டீங்க, அதுக்கப்புறம் இதாகி போச்சு, செடி வளர்ந்துருச்சு, தண்ணி பாய்ச்சி வைங்க, வளர்ந்துரும். இப்போ 12 நாள்ல இருந்து 15 நாள் வரும்போது களை வளரும். அப்ப என்ன செய்வோம்? களை வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுவும் பாதிப்பாக போதா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால களை அது பாட்டுல வளரட்டுங்க. களை வளர்ந்தாலும் செடிக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால களையே வளர்ந்துட்டு கிடக்கட்டும், அதனால ஒண்ணும் கிடையாது. ஏன்னா களை வந்து சோளத்துக்குள்ள அதிகமான களைகள் என்னது வளரும்னா புல்களை தான் வளரும். நீங்க புல்களைக்கு நீங்க மருந்து அடிச்சீங்கன்னா செடியும் பாதிக்கும். சரிங்களா? அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால களை மருந்து வந்து மொத்தமா அவாய்ட் பண்றோம். அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கிட்டே தான் வரோம். இதுக்கு வந்து புழு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எதுவுமே வராது. இப்ப மக்காச்சோளத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படினாலும் இந்த டயத்துல நீங்க மக்காச்சோளம் போடும்போது 2ல இருந்து 3 மருந்து கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது நீங்க ஏன்னா இது வெயில் அதிகமா இருக்கிறதுனால புழு வந்து அதிகமான தாக்கங்கள் ஏற்படும். இதே மழை காலத்துல வந்து நீங்க மக்காச்சோளம் போடும்போது புழுவின் தாக்கம் குறையும். ஏன்னா எதுக்காண்டி அதை சொல்றேன்னா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுல வந்து இப்போ வெயில் காலத்துல அதிகமா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், புழு வந்து அதிகமா உட்காருது பாத்தீங்களா? ஆனா மழை காலத்துல போடும்போது அது இருக்க மாட்டேங்குது. ஏன்னா மேல வந்து மழை பேஞ்சிட்டே இருக்கும் பாத்தீங்களா? 10 நாளுக்கு ஒருக்கா, 15 நாளுக்கு ஒருக்கா, 20 நாளுக்கு ஒருக்கா மழை பேஞ்சிட்டே இருக்கும்போது அந்த குருத்துல வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கும். அதனால அதுல வந்து புழு வந்து உட்கார முடியாது. அதனால அந்த டயத்துல புழு இருக்காது. அதனாலதான் மழை காலத்துல அதிகமான மக்காச்சோளம் போடுறாங்க. இந்த வெள்ளைச்சோளத்தை வந்து நான் இந்த மக்காச்சோள சீசன்ல போட முடியாதா சகோ அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். நீங்க அப்போ போட்டுருவீங்க. ஆனா நீங்க போடும்போது அந்த பூ வைக்கும் பாத்தீங்களா? பூ வைக்கும் போது மழை வந்து அது பேஞ்சதுனால அந்த மழை பேஞ்சிருக்கும் பாத்தீங்களா? அதனால அந்த பூ வந்து சரியா வராது, சரியான கலர் கிடைக்காது. அது சரியான கலர் கிடைச்சாலும் லாஸ்டா கருதாகும் போது மஞ்சள் கலர், வெள்ளை கலர் வந்து மஞ்சள் கலர், சிவப்பு கலர் அப்படின்ட்டு கலர் மங்கி போயிடும். அதனால அப்ப கேட்கும்போது வியாபாரிகள் கேட்கும்போது விலைகளை வந்து இப்ப 5,000 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 3,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு கேட்பாங்க. அதனால அது வேண்டாம். மொத்தமா அதை அவாய்ட் பண்ணிருங்க. அதாவது ஜனவரியில இருந்து பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாசத்துக்கு நீங்க அப்போ பயிரிட்டு போங்க. சரிங்களா? தண்ணி இருக்குங்க. எதுக்கு நம்ம பிஞ்சையை வந்து சும்மா விடணும் அப்படின்னு சிந்திச்சேன்னா நீங்க வந்து விவசாயம் பண்ணிருங்க.
டைரக்டா வெள்ளச்சோளத்துக்கு போயிருங்க. இங்க பாருங்க, புழு பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, கிளியும், புறாவும் அதிகமான அந்த விதை போட்டப்ப வந்து அந்த விதைய திங்கிறதுக்கு வரும். கிளி, புறா, மயில் இது போன்ற பறவைகள். அப்போ வரும்போது மட்டும் நீங்க வந்து அத வந்து பத்துறதுக்கு நீங்க அங்க போய் இருக்கணும். காலையில இருந்து சாயங்காலம் வரை அங்க போய் இருந்து பத்தணும். அப்பதான் அந்த கிளி தொல்லை, புறா தொல்லை, மயில் தொல்லை இருக்காது. அதுக்கப்புறமா அந்த கருதாகும் பார்த்தீங்களா? அந்த டயத்துலயும் கொஞ்சம் கிளி தொல்லை இருக்கும். அப்பம்போதும் நம்ம அத வந்து கரெக்ட்டா பத்திட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஒரு ஏக்கருக்கு நிச்சயமா ஒரு 7 குவிண்டால்ல இருந்து 20 குவிண்டால் வரை ஈஸியா எடுத்துடலாம். என்னடா 7 குவிண்டால் எடுத்தா நம்மளுக்கு லாபம் வந்துருமான்னு கேட்கிறீங்களா? கண்டிப்பா லாபம் வருங்க. நீங்க ரூ. 5000 செலவு பண்ண இடத்துல 7 குவிண்டால் எடுத்தாலும் எப்படியும் ஒரு குவிண்டால் ரூ. 6000 போகும். ரூ. 42,000 ஈஸியா கிடைக்கும். இது போதாதா? வேற விவசாயம் மாரி நீங்க ரூ. 25,000 செலவு பண்ணி ரூ. 27,000 லாபம் எடுக்கிறதுக்கும், இத நீங்க ரூ. 6,000 செலவு பண்ணி ரூ. 50,000 லாபம் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அதாவது எல்லாருமே விவசாயம் வந்து அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. விவசாயம் செய்யறதுக்கு யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கு சொல்லிக் குடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. படிச்ச விவசாயிகள் வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா, அடுத்த விவசாயிகள் சொல்லிக் குடுத்தா தானே விவசாயம் செய்யறதுக்கு ஆள் வரும். அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு விவசாயி இருக்கிறாங்கன்னா, அடுத்த விவசாயிகளுக்கு எப்படியாவது சொல்லிக் குடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணிட்டு போங்க. தயவு செஞ்சு நீங்க தான் போதும். நீங்க மட்டும் விவசாயம் செஞ்சு குடும்பத்த பார்த்துக்கலாம். நம்ம ஃபேமிலிய மட்டும் பார்க்கிறது இல்லாம நம்ம ஊர பார்த்துக்கலாம். நம்ம நாட்ட பார்த்துக்கலாம்னா, நீங்க அப்படியே பார்த்துக்கின்னே இருக்க வேண்டியதுதான். அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்காம இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையாவே எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. யாரும் ஒருத்தர் கேட்டாங்கன்னா, அதுக்கு சரியான பதில் குடுங்கங்க. எப்படி மருந்தடிக்கணும்? என்ன உரம் போடணும்? எப்படி பராமரிக்கணும்? தெளிவா சொல்லுங்க. அத விட்டுட்டு சொல்லாம, நல்லா ஒருத்தன் ஒரு படிச்ச விவசாயி உள்ள கொண்டு வரேன்னா, கொண்டு வந்துடுறீங்க. அது ஓகே தான். ஆனா, அடுத்து இறுதி கட்ட வரை அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலன்னா, சொல்லிக் குடுக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்காண்டி சொல்லிக் குடுக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. அதாவது அவன் நல்லா வளர்ந்துருவான். அவன் பணக்காரனா மாறிடுவான்னு சொல்லிக் குடுக்க மாட்டேங்கிறீங்களா? ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு உதவி செய்யவில்லை என்றால், அவனை செருப்ப கழட்டி அடி! அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமா பதிவு செய்றோம். உண்மதானங்க. ஒரு விவசாயி இருக்கிறாங்கன்னா, அடுத்த விவசாயிகளுக்கு சொல்லிக் குடுக்கணுமே! இன்ன இருக்க சங்கரங்கோயில் பூ மார்க்கெட்ல கை திராசு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் திராசு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அத மாத்த முடியலையா? நம்ம விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா தானே மாத்த முடியும். யோசித்து பாருங்க. அத அத வந்து மாத்துறதுக்கு உண்டான வழிகள பார்க்கணும். அத விட்டுட்டு என் பூ தான் நல்லா இருக்கு. ஒரு 4 அல்ல கைகள வச்சுக்கிட்டு அவன் கூட சேர்ந்துக்கின்னு, அவன் பூ தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு மக்கள ஏமாத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலமும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம விவசாயிகள் அப்படியே தான் போவோம். அவங்களுக்கும் ஒரே வேல தான், உங்களுக்கும் ஒரே வேல தான். நீங்க 4 அல்ல கையில வச்சா மட்டும் உங்களுக்கு விலைகள்லாம் உயர போறது கிடையாது. சரிங்களா? அதனால ஒரு விவசாயி வந்து இன்னொரு விவசாயிக்கு உதவி செய்யுங்க. அப்படி செஞ்சா தான் ஒற்றுமை ஆவாங்க. இப்போ ஒரு இடத்துல 10 விவசாயிகள் இருக்காங்கன்னா, 10 விவசாயிகளுக்கு ஒரே மனநிலை இருக்கணும். 10 விவசாயிகளுக்குள்ளேயே சொல்லணும். அதாவது இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிக் குடுக்கணும். சரிங்களா? அத விட்டுட்டு "ஏன் பிச்சைக்கு போகாத, உன் பிச்சைக்கு போகாத, மருந்து பாட்டில போய் ஒளிச்சு வச்சுக்கோ." இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது பக்கத்து பிஞ்சைக்காரன் பார்த்துருவானாம். இப்ப இங்க ஒரு பிஞ்சை இருக்கும், இங்க ஒரு பிஞ்சை இருக்கும். இங்கேயே மல்லிகைப்பூ போட்டிருப்பாங்க, இங்கேயே மல்லிகைப்பூ போட்டிருப்பாங்க. இந்த மல்லிகைப்பூ தோட்டத்துல அடிச்ச மருந்த வந்து ஒளிச்சு எங்கிட்டாவது போய் போட்டுறது. புரியுதுங்களா? அப்படி என்னைக்கும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்னது? சொல்லுங்க. அது மருந்து பாட்டில் கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போகும்போது நம்ம ஆளு பார்த்துருவாங்களாம். என்னப்பா இதெல்லாம் ஒரு நியாயம் இருக்கா?